ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் தாத்தா பாட்டிக்கிட்ட நான் இங்கேருந்து வரல, இங்கே கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும்னு சொல்லிடுறாரு. தாத்தா கேட்குறாரு, காவேரிக்கு மரியாதை கிடைக்காதுன்னு பார்க்குறியாடான்னு. பாட்டி கேட்குறாங்க, ஒரே வழியா எங்களை வெறுத்துடலான்னு பார்க்குறியாடா. நான் இல்லை, நான் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பேன், இதுக்காகலாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல, புரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு புரிய வச்சு அனுப்புகிறாரு. இங்கே சாரதம்மாவும் கேட்குறாங்க, தம்பி இவ்வளோ கோவமாக தாத்தா பாட்டிக்கிட்டே வரமாட்டேன்னு சொல்லிச்சடி, ஆனால் தாத்தா பாட்டியை போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கங்கா காவேரியும் சரிமான்றா. சமைக்கிறத பற்றி பேசுகிறாங்க. விஜய் தம்பிக்கு தான் மட்டன் காலையிலே பிடிக்காது, என்ன சமைக்கலான்னு தான் பூரி சமைக்கலாம், அவருக்கும் பிடிக்கும்னு கங்கா சொல்கிறா. சாரதாம்மா கேட்குறாங்க, இப்போ குமரன் தம்பிக்கா நான் கேட்டேன், விஜய் தம்பிக்கு கேட்டேன்னு தான் கங்காவோட முகம் மாறுது. அதை காவேரியும் கவனிக்கிறா. இங்கே கடைக்கு போனதோ மட்டன் போயிட்டு எடுத்து கொடுத்துட்டு வரேன்றாரு குமரன். குமரன் எந்த ஈகோவையும் வச்சுக்க மாட்டார். ஆனால் கங்கா மனசில் ஈகோ வந்துடுச்சு. நீங்கள் தான் இவ்வளோ நாளாக எடுத்துட்டீங்களா, நீங்கள் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு கடையிலேயே நிறுத்திடுறா. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போயிட்டு எடுத்துக்கணுமா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிடுறா. சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு விஜய்க்கு டேபிள் போடுறாங்க. சேரில் உட்காந்து சாப்பிட்ற போல். வேணாம், எனக்காக எதுக்கு இவ்வளோ கவனிப்பு, நான் குமரன் கூடவே தரையில் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்றாரு. இதுதான் நம்ம விஜயோட குணம். விஜயோ சரி, காவேரியோ சரி, எந்த ஈகோவையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அதே வேலையை வாங்கினாலும் அவங்க தப்பாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. குமரனும் அப்படி தான். ஆனால் கங்கா தவறாக புரிஞ்சுக்கிறா. இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் வேலை தேடுறாரு. நெட்டில் பார்த்து எடுக்கும்போது காவேரி டீ எடுத்துன்னு போகிறா. போயிட்டு என்னங்க இதெல்லாம் என்ன தேடுறீங்க, ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு ஓனராக இருந்த நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை தேடுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேணாங்கன்றா. இல்லை, நம்மளோட வருமானமும் இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இவர் வேலை தேடி வேலைக்கு தான் போகிறாரு. ஆனால் இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால அவங்க சித்தப்பா நம்பிக்கை தான் சந்தோஷமாக இருக்க போகுது. ஏன்னா எல்லாத்தையும் சுருட்டலான்னு பிளான் பண்ண போகிறாரு. ஆனால் இதுலேயும் இது தாத்தா பாட்டிக்கு ஒரு புரிதலாக வரப்போகுது. ஆனால் விஜய் இதில் தலையிடாமல் இருந்தால் ராகினி அஜய்க்கு கொண்டாட்டமாக இருக்கும். அதனால் கம்பெனி விஷயத்துலேயும் தலையிடணும்.